ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் இருக்கக்கூடிய வெயிட்டிங் பீரியட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 6 டைப்ஸ் ஆஃப் வெயிட்டிங் பீரியட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் மேஜராக இருக்குது. ஒன் பை ஒன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் வெயிட்டிங் பீரியட், செகண்ட் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட், தேர்ட் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டிசீஸ் ஆர் ப்ரொசீஜர் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி ரிலேட்டட் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ பார்ன் அடிஷன் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்ஸ்த் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் உடனே வந்து கிளைம் பண்ண முடியாது. எது எதுக்கெல்லாம் கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சியா ஏதாவது வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, இல்லை வந்து ஒரு கீழே விழுந்துட்டாங்க, ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு வந்து கண்டிப்பாக வந்து இமீடியட்டா வந்து கிளைம் வந்து பண்ண முடியும். பட் இனிஷியலா 30 டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எந்த கிளைமுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு நார்ம்ஸா வச்சிருக்காங்க. 30 டேஸ்ல இருந்து 60 டேஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் அப்படின்ற மாதிரி எல்லா கம்பெனியுமே வந்து பொதுவாக ஃபாலோ பண்ணுவாங்க. செகண்ட் டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லை ஒபிசிட்டி ப்ராப்ளமா இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிரானிக் டிசீசஸ் சொல்லுவாங்க. இந்த கிரானிக் டிசீசஸ் எல்லாமே ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறவங்க இதை வந்து கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணணும். நீங்கள் டிக்ளேர் பண்ணாமல் இருந்தாலுமே கிளைம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும். மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வரைக்கும் இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சீக்கிரமா வந்து நமக்கு கிளைம் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பாலிசிஸ் வந்து ப்ரீமியம் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணி சீக்கிரமே கிளைம் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ ஸ்பெசிபிக் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டிசீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்னியாவா இருக்கலாம், ஆஸ்டியோபோரோசிஸ், இப்போ வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, ஸோ கேட்ராக்ட் சர்ஜரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்ல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான் வந்து இதுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியுமே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது இந்த ஸ்பெசிபிக் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட் அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். எதெல்லாம் வந்து இந்த 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட்ல வருது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் வந்து வாங்கி வச்சுக்கணும். ஈவன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இஷ்யூ பண்ணும்போதே அந்த கவரேஜோட கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் கவரேஜா ஒரு ரைடர் மாதிரி வந்து நீங்க வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். யூஸ்வலா மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸை நீங்க வந்து அதோட பெனிஃபிட்ஸ் அவைல் பண்றதுக்கு மினிமம் ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து வெயிட்டிங் பீரியட் ஒவ்வொரு கம்பெனிஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து 3 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க போறீங்க, நீங்க வந்து மேரேஜ் பண்ணியிருக்கிறீங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அவங்க கிட்ட கிளியரா நீங்க சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து எத்தனை மாசம் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்றதையும் கிளியரா வந்து நீங்க கேட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் வெயிட்டிங் பீரியட். இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் அப்படின்றத நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அடிஷனலா நீங்க கேட்டு நீங்க வந்து வாங்கிக்கலாம். இப்போ கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்னால அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கக்கூடிய நபர் பாதிக்கப்பட்டாரு அப்படின்னா ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து கொடுக்குறாங்க. பட் அதை வந்து நம்ம உடனே வந்து அவைல் பண்ண முடியாது. அதுக்குமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்து வெயிட் பண்ண சொல்றாங்க. மினிமம் 30 டேஸ்ல இருந்து 180 டேஸ் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் ஒவ்வொரு பாலிசியில வச்சிருக்காங்க. ஸோ குறிப்பிட்டு நீங்க வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் வந்து எடுக்கிறீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது இந்த கவரேஜ் நீங்க கேட்குறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எத்தனை நாள் வெயிட்டிங் பீரியட், எத்தனை மாசம் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்றத கிளியரா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அது போக அடுத்து வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ பார்ன் அடிஷன் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இப்போ வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கவரேஜ் அவைல் பண்ணிருக்கிறவங்க இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையும் வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில சேர்க்கணும் அப்படின்றது வந்து இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நம்ம சேர்த்தாலுமே உடனே வந்து அந்த நியூ பார்ன் ரிலேட்டடா வரக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட், சப்போஸ் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் போறீங்க அப்படின்னா அதுக்கு கிளைம் பண்றதுக்கு கண்டிப்பா வெயிட்டிங் பீரியட் வந்து இருக்கு. ஒரு நியூ பார்ன் பேபியை வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில நம்ம வந்து சேர்க்கும் போது மினிமம் ஒரு 9 மந்த்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 36 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இந்த நியூ பார்ன் பேபியை வந்து ஆட் பண்ணணும். பிளஸ் இதுக்கு நாங்க எத்தனை நாள் வந்து வெயிட் பண்ணணும், சப்போஸ் அந்த பேபிக்கு ரிலேட்டடா நாங்க ஏதாவது ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போறோம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 9 மந்த்ஸ்ல இருந்து 36 மந்த்ஸ்ன்றது வந்து ஒரு ஆவரேஜா இருக்கும். நீங்க எடுக்கிற கம்பெனில எத்தனை மாசம் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்றத நீங்க கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்கங்க.
ஸோ நம்மளோட இந்த 3 சீரீஸ் ஆஃப் வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட்னா என்ன, மேஜராக என்னென்ன டைப் ஆஃப் வெயிட்டிங் பீரியட் இருக்கு, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே வராது. உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க.